தஞ்சை மாவட்டத்தில் நகர்ப்புற பகுதிகளில் ரோந்து பணியை மிக தீவிரப்படுத்துவதன் பொருட்டு டெல்டா காப் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோந்து முறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த டெல்டா காப் என்பது என்ன விதம் என்று சொன்னால், தஞ்சை நகர உட்கோட்டத்தில் 5 டெல்டா காப் ரோந்து வாகனங்களும், வல்லம் உட்கோட்டத்திலே 2 ரோந்து வாகனங்களும், கும்பகோணம் நகரத்திலே உட்கோட்டத்திலே கும்பகோணம் நகரில் மட்டும் 5 டெல்டா காப் வாகனங்களும், இருசக்கர வாகனங்களும் ரோந்து பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இந்த இருசக்கர வாகனத்தினுடைய பிரத்யேக வசதிகள் என்னென்னு சொன்னால், இந்த வாகனத்திலே பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒலிபெருக்கி வசதி பேச்சும் திறன் அதில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வாக்கி டாக்கிஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் மூலமாக கட்டுப்பாட்டு அறையை எளிதில் தொடர்பு கொள்ளவும், எந்த ஒரு அலுவலரை அவர்கள் தொடர்பு கொள்ளவும் எளிதாக அவர்களுக்கு அவர்கள் இருக்கின்ற இருப்பிடத்தை அறிந்து கொள்ளவும், அவர்கள் எந்த இடத்தில் இருந்திருக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு செல்லுங்கள் என்று நம்ம அவங்களுக்கு கட்டளைகளை பிறப்பிப்பதற்கு ஏதுவாக அந்த வாக்கி டாக்கிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது போக அவர்களுடைய முதலுதவி பெட்டி ஒன்று அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த இடத்திலும் இவர்கள் செல்லுகின்ற இடத்திலே எவருக்கேனும் இவர்கள் இந்த காவலர்கள் முதலுதவி செய்வதற்கு பிரத்யேகமாக பயிற்சி அளிக்கப்பட்ட காவலர்கள் ஆவார்கள். எனவே இந்த முதலுதவி பெட்டி இருப்பதை கொண்டு அவர்கள் எந்த இடத்திலும் ஏதேனும் வாகன விபத்து ஏற்பட்டாலோ அல்லது வேறு ஏவனும் தாளையில் செல்பவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்ட நிலை ஏற்பட்டாலோ அந்த நேரத்தில் முதலுதவி என்ன உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பதை செய்யும் வழியில் அவர்களுக்கு விரிவான அறிவுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இது போக இன்னும் சொல்ல போனால் அவங்க இவர்களுடைய செயல்பாடுகளை தனித்திறனை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் இவங்களுக்கு பாடி ஓன் கேமராஸ் இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் டெல்டா காப் என்ன சொன்னால், அவர்களுக்கு பாடி ஓன் கேமராஸ் அவங்க உடலில் பொருத்தப்பட்டு அவர்களுடைய செயல்பாடுகள் நம்மாலும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஆக செயல்பாடுகள் நேர்மையாகவும் அதே நேரத்தில் துரிதமாகவும் மக்களுக்கு உடனுக்குடன் செய்வதற்காக இந்த இது செஞ்சிருக்குது. இந்த டெல்டா காப் என்று சொல்லக்கூடிய இந்த ரோந்து வாகனங்களின் மூலமாக சச்சரவு ஏற்படுத்தக்கூடிய அடிதடி சச்சரவு ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் அவருடைய மூவ்மெண்ட் அப்படின்றது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதுபோல் இவர்கள் ரோந்து செல்லுகின்ற கால நேரம் என்று பார்த்தா காலை 8 மணி முதல் 11 மணி வரை காலையில் போவாங்க. மாலை நேர வேளைகளில் 4 மணி முதல் இரவு 12 மணி வரைக்கும் அவங்க போவாங்க. இதில் என்ன ஆகும்னா, பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகள் இருக்கிற பெண்களுடைய பாதுகாப்பை, பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு ரோந்து சுற்றி வருவார்கள். அதுபோக தனித்த இடங்கள், அங்கே இருக்கக்கூடிய இடங்களில் வயதானவர்கள் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய மூவ்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் அந்த பகுதிகளிலே தனி கவனம் செலுத்தி அவர்கள் ரோந்து சுற்றி வருவதும், இந்த சைரன் அவங்க உள்ளே இருக்கிறதுனால சைரனை ஒலிக்க செய்து வருவதன் மூலமாக காவல்துறை கொண்டிருக்கிறார்கள் என்பது எச்சரிக்கை உணர்வினை ஏற்படுத்தும் விதமாக இந்த டெல்டா காப் செய்யப்பட்டு வருகிறது. இந்த டெல்டா காப் தனித்த பெருமை என்னவென்று சொன்னால், தஞ்சை மாவட்ட மக்கள் இந்த டெல்டா காப்பை ரொம்பவே அதிசயத்தையாக விரும்புவார்கள். அவர்களுக்கு எந்த வித உதவினாலும் உடனடியாக டெல்டா காப் வரணும் அப்படின்றத பொதுமக்களே அவங்களை அதிகமான தகவல்கள் அளிக்கின்ற ஒரு சேவையும் இங்கே இருக்குது.